ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க. ஓகே, ஃபைன். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம் முடிஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பீங்க, பொங்கல் வச்சுருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஆடு கோழி இதெல்லாம் வெட்டியிருப்பீங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பழக்கம்னு கூட சொல்லுவீங்க. எங்கள் இதுலேயும் அதே பழக்கம்தான் சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சைடெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், ஆனால் அவங்க வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அவங்க அம்மாலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நாங்கள் கோயிலில் ஆடு வெட்டுறது அந்த இதெல்லாம் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி பொங்கல் மட்டும்தான் வைப்போம். ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா, கோயிலில் எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது, எந்த ஜீவன்களையும் வதைக்கக்கூடாது. அது பெரிய பாவம். அது முன்னோர்கள் அதையே பழக்கப்படுத்திட்டாங்க. பட் ஆனால் அதை உயிர் வதை செய்யக்கூடாது. அது காளியாகவும் இருக்கலாம். அது காளியாக இருந்தாலும் அது ஒரு தாய் தானே, நம்மளை காக்க வந்த தாய் தானே. அது தெய்வம் இல்லையா? ஒரு உயிர் வதையிறத விரும்புமா என்ன? விரும்பாது. ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், முன்னோர்கள்லாம் அதை செஞ்சுருக்காங்க, இது பழக்கத்தில் வந்தது, ஒரு உயிரை நம்ம காவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. ஒரு உயிர் நாங்கள் கோயிலே நேரடியாகவே இதை பார்த்தோம். ஒரு அம்மனுக்கு ஆடி மாதம் கூழ் வைக்க கூப்பிட்டாங்க. கூழெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஆடை கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சுக்கிச்சு, நம்மளை கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மரண ஓலம் மாதிரி சத்தம் போட்டது. மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது யாரை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறா மாதிரி இருந்தது. நான் தன்னை வெட்டி கொல்ல போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிச்சு. அது அந்த கடவுளை தானே கூப்பிட்ருக்கோம், அந்த அம்மனை தானே கூப்பிட்ருக்கோம். நம்ம அம்மனுக்கே கொடுக்குறோம். ஆனால் அந்த அம்மனையே தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுது. என்னை கொல்றாங்க அப்படின்னு, உயிர் வதை செய்ய போகிறாங்க, என்னை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கோம் இல்லையா? அப்போ தெய்வம் என்ன, அந்த தெய்வம் அப்படியா கேட்குது? உயிர் வதை செஞ்சு எனக்கு ரத்தத்தை கொடுங்கன்னு கேட்குதா? இல்லை, நாம் தான் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். அதுக்கு பதிலாக பழங்களை வெட்டி வைக்கலாம். மாதுளை, ஆரஞ்சு, ஆப்பிள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வெட்டி வைக்கலாம். அது ஒரு உயிர் கொடுத்த ஒரு 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 உயிர் மரம் ஒரு உயிர் தானே, அது கொடுத்த பழங்கள் தானே, அதை வெட்டி வைக்கலாமே. குங்குமம் கலந்து வைக்கலாம், எலுமிச்சம்பழத்தில் குங்குமம் கலந்து வைக்கலாம், எலுமிச்சம்பழம் மாலை போடலாம், பழமாலை போடலாம். இப்படி பண்ணி அம்மனை நம்ம சாந்தப்படுத்தலாம். கோபம் அம்மனுக்கு எப்போவுமே கோபம் இருக்காது. எதனால் கோபம் வருதுன்னா, துஷ்ட சக்திகள்னால தான் கோபம் வருது. இந்த மாதிரி துஷ்டமான வேலைகள் செய்கிறவங்க மேலே தான் கோபம் வரும். ஆனால் என்னோட கருத்து ஒன்றும் அறியாத குழந்தைங்க மாதிரி தான் அதுவும். அதை நம்ம உயிர் வதை செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தெய்வங்கள் எப்போவுமே உயிர் வதைலாம் கேட்காது. நாம் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்லாம். நான் கூட நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் தான். கடையில் வாங்கி சாப்பிட்றது வேறு, அது வியாபாரம், தொழில். அது முஸ்லீமுங்க மயக்க நிலையில் கொண்டு போய் தான் அப்புறம் வெட்டுவாங்க, அதுக்கு தெரியாது. இது நேரடியாகவே கொடூரமாக அதை கொன்று வதைச்சி ரத்தத்தோடு இழுத்துக்கிட்டு போயிட்டு, என்ன ஒரு கொடூரம். இதை பண்ணி தான் மேலும் மேலும் கொலைகள்லாம் அதிகமாகுதோன்னு என்னோட கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஆனால் கோயிலில் உயிர் வதை செய்யறது ரொம்ப ரொம்ப பாவ செயல். இதனால் தெய்வங்கள் கோபம் தான் படுமே தவிர இதனால் சந்தோஷப்படாது. நம்ம சிந்திக்கலாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.